உங்கள் விஜய். ஒரு நிமிஷம். ஐயோ, என்னாச்சு? நல்ல விஷயத்துக்காக போகும்போது ஸ்வீட் சாப்பிடணும். இந்தாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சுருதி, நீ இப்ப என் கூட வந்தே ஆகணும். என்னாச்சு அஸ்வின், என்ன பிரச்சனை? Just come with me. சின்ன, ஒரு நிமிஷம். என்ன விடுங்க. எதுக்கு என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சுருதி, நீ என்கிட்ட அப்செட்டா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க எனக்கு இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை எதுவுமே இல்லைன்னு. ஆனா சுருதி, நீ ரொம்ப டேலண்ட்னும் எனக்கு நல்லா தெரியும். நீ உன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நல்லா யூஸ் பண்ணா நீ எங்கேயோ போயிடுவ. ரியலி. இங்க பாரு, என்னோட ஆபீஸ்ல வேலை பண்றதுனால உனக்கு ஸ்பேஸ் கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. So I have a surprise for you. சர்ப்ரைஸா? என்னது இதெல்லாம்? சுருதி, இது ஒரு புது ப்ராஜெக்ட், இந்தியன் துணி ப்ராஜெக்ட். நம்ம இந்த கிளைண்ட்காக உலகம் முழுக்க ஃபேஷன் ஷோஸ் பண்ண போறோம். இதை நீ தான் ஹெட் பண்ண போற. சில டிசைனர்ஸ் உங்ககிட்ட வேலை செய்வாங்க, இருந்தாலும் யூ டோன்ட் நீட் டு ரிப்போர்ட் எனிபடி. இந்த ப்ராஜெக்ட் உன்னோட பேபி. ஓகே? நீ தைரியமா போமா. உன் மேல நிறைய நம்பிக்கை வை. எனக்கு தெரியும், உன்னை அங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுமா. என்னாச்சு? உனக்கு சந்தோஷமா இல்லையா? அஸ்வின், நீங்க எனக்காக என்னென்னவோ செஞ்சிருக்கீங்க. அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால இதையெல்லாம் செய்ய முடியாது. What? ஏன்? தெரியல, ஆனா எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். சுருதி, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீ வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். நீ எதை செய்ய நினைச்சாலும் I'll help you about it. இல்ல, நான் அதை தனியா தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நான் முதல் லெவலை நல்லபடியா கடந்து ஆகணும். What? அஸ்வின், நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். சுருதி, what the? Level 1, level 2? I hope everything's okay. எனக்கு இப்பவே வயிறெல்லாம் கலக்குதே. இங்க பாருங்கம்மா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இங்க பாருங்க, எப்படியாவது என்னோட கனவை நிறைவேற்றி கொடுத்துருங்க. நான் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மிஸ்ஸஸ் இந்தியா மாதிரி தெரியலையே. நீ தைரியமா போமா. உன் மேல நிறைய நம்பிக்கை வை. எனக்கு தெரியும், உன்னை அங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுமா. நான் இந்த கேம்ல லெவல் 2க்கு வரணும்னா லெவல் 1 கடந்தே ஆகணும். லெவல் 1 கடக்க நம்ம ரெடியே ஆகணும். உங்களை பார்த்தோன்னே மற்ற மாடல்ஸ் எல்லாம் பயந்துருவாங்க. சுருதி, எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப டேலண்டட்னு. நீ மட்டும் உன்னோட டேலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணா நீ எங்கேயோ போயிடுவ. உன்னால முடியும் ஸ்ருதி, உன்னால கண்டிப்பா முடியும். ஒருவேளை இந்த கிளாம் கிளிட்ஸ் கம்பெனி மூலமா உன்னோட தலையெழுத்தை தலைகீழ மாறிட்டா? வணக்கம். நான் மிஸ்ஸஸ் இந்தியா போட்டிக்கான ஃபார்மை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்கள் கியூவில் நில்லுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். சரிங்க. Oh my God! Are you hurt? I guess your head is bleeding. என்ன? இல்ல இல்ல, இது குங்குமம். I think நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கோவில் இல்ல. இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும்.
இது என்னோட பாட்டி வச்சு விட்டாங்க. எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. நீங்களும் இதை வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ ப்ளீஸ், நோ வே. இதை வச்சுக்கிறதுக்கு பதிலா நான் செத்தே போயிடலாம். கடவுளே, நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? இவங்களுக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை. நீங்க தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். யூ நோ வாட், இது உனக்கு ரொம்ப சூட் ஆகுது. இந்த லுக்ல நீ ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்காம? உன்னோட இந்த அழகான நீல கலர் குர்தா, என்ன வச்சு வாரின மண்டை, காதுல பெரிய பெரிய ஜிமிக்கி, இதெல்லாம் உனக்கு அட்டகாசமா மேட்ச் ஆகுது. ஓ மை காட், இந்த ஜிமிக்கி நான் எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? வாவ், நான் இந்த ஜிமிக்கிய தேடாத இடமே இல்ல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். பாத்தியா, இது உன்கிட்ட இருக்கு. அப்படியா? ஆஃப் கோர்ஸ். நான் இந்த ஜிமிக்கிய எங்க பார்த்தேன் தெரியுமா? கெஸ் வாட்? ஒரு ஃபேஷன் ஷோல. யூ ஆர் லுக்கிங் ஆல் வெரி நைஸ். அங்க இருந்தவங்க எல்லாம் ஃபாரின் மாடல்ஸ். அவங்க எதை போட்டுக்கறாங்க தெரியுமா? ஸ்டைலிஷா தெரியறதுக்கும் இந்தியனைஸ்டா தெரியறதுக்கும். ஒருவேளை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்களே வச்சுக்கோங்களேன். என்கிட்ட நிறைய இருக்கு. So sweet of you. Thanks babe. Anyway, my name is Samartha. Shruti. Pleasure. You know what? நீ என்ன வேணாலும் போட்டுக்க. எப்பவும் உன்னை பார்க்கறதுக்கு மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரியே தான் இருப்ப. நீ என்ன போட்டாலும் சரி, எப்பவுமே நீ பயங்கரமான பிசாசு மாதிரி தான் இருப்ப. டோன்ட் வரி, இவங்கள பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் ஜிமிக்கியும் கார்ஜியஸ். நான் போட்டிருக்கிற இந்த ஜிமிக்கி இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ நோ, சில நேரத்துல நமக்கு இப்படிதான் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய வர்த் நமக்கு தெரியறதே இல்ல. ஒரு முறை எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் ஒரு நாள் ஒரு இயரிங் போடாம போயிட்டேன். எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் ஆச்சு. ஆனா அதை நான் யாருக்குமே ஷோ பண்ணிக்கல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அண்ட் யூ நோ வாட்? மறுநாள் என்ன ஆச்சு தெரியுமா? அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அதான் நீ எதை செஞ்சாலும் கான்ஃபிடென்ட்டா செஞ்சு பார், அது ஃபேஷன் ஆயிடும். நான் போய் பென் வாங்கி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி. நோ வரிஸ். ப்ளீஸ், பென் இருக்கா? யா. தேங்க் யூ. அப்பாடா, இந்த கண்டஸ்டன்ட்டை சமாளிச்சாச்சு. இவளுடைய கான்ஃபிடன்ஸை நல்லா மேலே ஏற்றி விட்டதுனால இவ இந்த மாதிரி பாட்டி மாதிரி இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த மாதிரி பாட்டி மாதிரி இருந்தா முதல்ல நீ தான் ரிஜெக்ட் ஆவ. சில பேர் எப்படிதான் இப்படி ஸ்டூபிடா இருக்காங்களோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஹாய், பாய் பாய். அட, நீ மறுபடியும் சீக்கிரம் வந்துட்டியா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதான் ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு போலான்னு வந்தேன். என் ஃபைல்ஸ் இங்க தான். ஸ்ருதி எங்க போயிட்டா? அவ ஷாப்பிங்க்கு அஞ்சலி கூட. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல அஞ்சலி கூட கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஷாப்பிங் பண்ணிட்டு வருவா. அட சின்ன, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு? அக்கா, நீங்க என்னங்க? அப்ப ஸ்ருதி யாரோட போனா? அது வந்து நானும் போறதா தான் இருந்தது. ஆனா எனக்கு போக மூடு இல்ல, அதனால நான் போல. அப்ப ஸ்ருதி எங்க? ஸ்ருதி வந்து கோயில் போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வர வழியில அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. அதான். ஓகே, நான் கால் பண்ணி பார்க்கறேன். இல்ல, டோன்ட், யூ கான்ட் கால் ஹர். நீங்க ஃபோன் பண்ண கூடாது. ஏன்? ஏன்னா உங்க ஃபோன் பேட்டரியில ப்ராப்ளம் இருக்கு.
ஓகே. மனோரமா, எப்போ எதையும் யோசிக்காம இப்படிதான் கண்டபடி வளருவியா? ஷாப்பிங் போயிருக்கா, அதுவும் அஞ்சலியோட. ஹலோ ஹாய் பாபே, நான் நல்லதுக்காக தானே சொன்னேன். ஸ்ருதியோட ஆடிஷன் நல்லபடியா முடியணும். போகும்போது பாவம் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அங்க போய் நிறைய பேரை பார்த்தது இன்னும் அதிகமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாருமா அஞ்சலி, நீ சுருதியை பத்தி எப்பவும் கவலையே படாத. நம்ம சுருதியோட அழகுல அங்க இருக்கிறவங்கெல்லாம் நம்ம சுருதியை பார்த்து மயங்கி விழுந்துருவாங்க. வெல்கம் எவ்ரிவன். முதல்ல நீங்க எல்லாருமே ஜட்ஜஸ் முன்னாடி உங்க இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கணும். என்ன எல்லாரும் ரெடியா? ரிலாக்ஸ், டோன்ட் வரி. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அண்ட் இன்ஃபேக்ட் நீ வித்தியாசமா இருக்கிறது தான் உன்னுடைய அடையாளமே. என் பாட்டியும் என்கிட்ட அதே தான் சொல்லுவாங்க. நம்மளோட முதல் ஜட்ஜ் யாருன்னா மிஸ் ரியா சர்மா. இவங்களை யாருக்கு தான் தெரியாது, இந்தியால இருக்கிற டாப் மாடல்கள்ல ஒருத்தங்க, பல பெண்களோட ரோல் மாடல். இவங்கள மாதிரி ஆகணுங்கிற கனவு, இந்த அடையாளத்தை அடையணுங்கிற கனவு எல்லா பெண்களுக்கும் இருக்கு. டோட்டல் வில்லேஜ் கேர்ள். நம்மளோட ரெண்டாவது ஜட்ஜ் யாருன்னா மிஸ்டர் ஜெய். நான் என்னை பற்றி நானே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஹாய் காய்ஸ், ஐ எம் ஜெய். தெரிஞ்சோ தெரியாமலோ ஐ டோன்ட் நோ, நான் ஒரு எக்ஸ் மாடல். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு என்னவோ ஐ எம் ஜஸ்ட் டூ கூல். எனிவே காய்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், கம் ஆன், லெட்ஸ் see இங்கே என்ன தவிர என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட இந்த கூலான பேச்ச கொஞ்சம் மிச்சம் வச்சா நல்லா இருக்கும். நீங்க பேசுற பேச்சுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. சோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். ரியா, நாம இங்க ஒருத்தருக்கு ஃபியூச்சரை ஏற்படுத்த வந்திருக்கோம். இவங்களோட ஃபியூச்சர் நம்ம கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, என்கிட்ட நிறைய டைம் இருக்கு. ஆல்ரைட், நாம இப்போ ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட முதல் கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் பூஜா அகர்வால். முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன்னா, நீங்க ஏன் மிஸ்ஸஸ் இந்தியாவா ஆகணும்னு விரும்புறீங்க? ஃபேஷன் தான் என்னுடைய பேஷன். புது புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது. அப்புறம் என்னோட டிரைவரோட வைஃப் கூட ஃபேஷன்னா அவளோட பேஷன்னு சொல்லுவா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் மிஸ்ஸஸ் இந்தியாவாக ஃபிட்டே இல்ல. நெக்ஸ்ட், நம்மளோட செகண்ட் கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் கீதா சர்மா. எப்பவுமே என்னோட கனவெல்லாம் நான் சூப்பர் மாடல் ஆகணுங்கிறது தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 12 டிவி ஆட்ஸும் அப்புறம் 50 பிரிண்டட் ஆட்ஸும் பண்ணியிருக்கேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என் கனவை நினைவாக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், எஸ், நெக்ஸ்ட் என்ன? நீங்க இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்திருக்கீங்க. உங்களோட தைரியத்தை நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்னும் உங்களோட கனவு நனவாகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க.
நான் மிஸ்ஸஸ் இந்தியா ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன எக்ஸாக்ட்லி. ஓ. சில பேரால மிஸ்ஸஸ் தான் ஆக முடியும், மிஸ்ஸஸ் இந்தியா ஆக முடியாது. இந்த பிரம்மாண்டமான பேஜெண்ட்டை ஜெயிக்கணும்னா வெறும் மாடலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பத்தாது, பேஷன் இருக்கணும். பேஷன் அண்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் உன்கிட்ட இருக்கா? ஸ்ருதி, எனக்கு என்னவோ இந்த ரியா நம்மள கடிச்சு கொதறிடுவான்னு தோணுது. ஸ்ருதி, நிறைய டைம் இருக்கு, கதவெல்லாம் திறந்துதான் இருக்கு. அவமானப்படாம இருக்கணும்னா இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடு. இல்லைன்னா அந்த ரியா மத்தவங்கள மாதிரியே உன்னையும் அவமானப்படுத்திடுவான். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் அமிர்தா சக்சேனா. ஹாய், ஐ அம் அமிர்தா சக்சேனா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எல்லாருக்கும் மாடலிங்லயும் ஃபேஷன்லயும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது காம்படிஷன்ல ஒரு பகுதி தான். நான் மிஸ்ஸஸ் இந்தியா ஆகணும்னு விரும்புறதே ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோட அடையாளம். வெறும் அம்மா பொண்ணு சகோதரி இல்லைன்னு இந்த உலகத்துக்கே காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல அவ இந்த உலகத்துல ஏதாவது செய்யணும்னு காட்டுறதுக்காகத்தான் நான் மிஸ்ஸஸ் இந்தியா ஆகி நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்ஸ் கிரேட் அமிதா. ஒருவேளை மிஸ்ஸஸ் இந்தியா ஆயிட்டேன்னா இது மட்டும் இல்ல, உனக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் வந்துடும். அது மட்டும் இல்ல, ஒரே நேரத்துல பல மாசங்கள் வீடை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலைமை வரலாம். நீ அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கியா? அஃப்கோர்ஸ் சார். நான் ஒரு பொண்ணு, 2 வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறது எனக்கு பழகி போன விஷயம். சொந்த வாழ்க்கையையும் வேலையையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். ஒருவேளை நீ ஆடிஷனுக்கு இவ்ளோ நர்வஸ் ஆனனா நீ ரேம்ப் வாக் எப்படி பண்ணுவ? நெக்ஸ்ட். கடவுளே, நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்? என்னால் இதெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாது. இந்த ரியாவோட நடவடிக்கையை பார்த்தா எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. ஒருவேளை அஸ்வின் என் கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. உங்க டர்ன் வரும்போது நான் கண்டிப்பா கூப்பிடுறேன். ஏன் நான் அதான் சொல்ல வந்தேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்ருதி, அஸ்வின், yeah, I'm sorry that I haven't received. இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. எனக்கு அஸ்வின் இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்பட்டு அவரை எல்லாமே இருந்ததே இல்லை. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். நீங்க ஆடிஷனுக்கு வரீங்களா இல்லையா?
கடவுளே என்னை காப்பாத்து. எதையாவது நீ பேசுறியா? என் முகத்தை மட்டும் எதுக்கு பாக்குற? வணக்கம், என்னோட பேரு மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்க வீட்ல கிச்சன் இல்லையா? இல்ல இல்ல, நானே என் கையால சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நாமளே சமைக்கும் போது Next.